வணக்கம். வணக்கம். பிரபல மருத்துவரா இருக்கீங்க. என்ன சார்? முருகர் பக்தரா இருக்கீங்க. அ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா, முருகருடைய பக்தர்கள் அதிகமாயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் எதிர்பாரா விதமா திருச்செந்தூர் கோயில் போயிட்டு முருகரை வழிபடுறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? சார், முருக பக்தர்கள் இப்போது மட்டும் இல்லைங்க, எப்பவுமே முருக பக்தர்கள் இருக்கிறாங்க. இப்ப அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து முருகனை வணங்குனா வெற்றி நிச்சயம் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால முருகரை தேடி போறாங்க. இப்ப விஜய் சார் வந்து போயிருக்காரு அப்படின்னா இது வந்து ஆச்சரியப்படுறது ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாலேயே பிரச்சாரத்துக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போயிருக்காரு, பள்ளிவாசலுக்கு போயிருக்காரு, ரம்ஜான் தொழுகையெல்லாம் கலந்துருக்கிறாரு. ஆனால் இந்து கோயில்களுக்கு அவர் அப்போ போகிறதுக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட், நம்மளுடைய எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணி வந்த அந்த காலம் ரொம்ப நெருக்கடியான காலம். ரெண்டாவது அவருக்கு பர்மிஷன் கொடுக்கறது அதெல்லாம் நிறைய விதிவிலக்கெல்லாம் அப்போ இருந்துச்சு. இப்போ எதுவுமே இல்லை. அதனால் என்ன பண்ணியிருக்காரு, போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ முருகனை வணங்குற எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை. இதை அருணகிரிநாதர் பாடலில் சொல்லியிருக்கிறாரு, இந்த வாரியார் சுவாமிகள் நிறைய சொல்லியிருக்கிறாரு, பாம்பன் சுவாமிகள் சொல்லி ஏகப்பட்ட முருக பக்தர்கள் முருகனை வணங்கினால் வாழ்வில் வெற்றி நிச்சயம் என்பதை சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போதான் நம்ம மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால் விஜய் வந்து முருகனை வணங்கினது அப்படிங்கிறது அவர் வெற்றிக்கு இது ஒரு முதல் படி. பொதுவாகவே வந்து மதத்தை தாண்டி இப்போ பார்க்கலாமா எப்படி? அதாவது அவர் வந்து தன்னுடைய பேர் வந்து ஜோசப் விஜய். ஸோ தமிழகத்தில் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பெயரில் மற்ற மதத்தினர் வந்து இது வரைக்கும் போட்டியிட்டது இல்லை. இதுதான் முதல் முறை. ஜோசப் விஜய் ஒரு சிறுபான்மையினராக வந்திருக்கார். இது எப்படி பாருங்க சார்? இதில் வந்து இப்படி பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவ கம்யூனிட்டியில் இருக்கிறதுனால சிறுபான்மைன்னு கிடையாது. உலக அளவில் அவங்க தான் பெரும்பான்மை. நம்ம இந்தியாவில் தான் அவங்க சிறுபான்மையை தவிர உலக அளவில் இந்துக்கள் தான் சிறுபான்மை. ஸோ நம்ம அப்படி பார்க்க முடியாது. அவர் இந்த மண்ணில் பிறந்தவர், இந்த மண்ணுக்கான ஒரு மாமனிதர். ஸோ அவர் வந்து அரசியலில் வர்றதுங்கிறது காலத்தினுடைய கட்டாயம். இது யாரும் தவிர்க்க முடியாது. அவர் எவ்வளோ காலமாக வந்து நற்பணி மன்ற மாதிரி வச்சு செயல்பட்டுட்டு இருந்தார். இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டாயம் அவர் வரணுங்கிறது காலத்தினுடைய கட்டாயம். அதனால் வந்திருக்கிறாரு. உண்மையிலே இது இந்த நாட்டுக்கு தேவையும் கூட. ஏன்னா இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாம் வந்து எப்படி இருக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ புதுசாக ஒருத்தர் வந்து ஏதாவது செய்ய மாட்டாரா அப்படிங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பு. அது விஜய் செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அவர் வந்திருக்கிறாரு, செய்வாருன்னு நாமளை எதிர்பார்ப்போம். குறிப்பாக அந்த வேல் தூக்குனது வந்து பார்த்தீங்கன்னா, இது முன்னாடி அண்ணாமலை, எல் முருகன் இவங்கெல்லாம் தூக்குனது பார்த்தா விஜய் அவர்கள் வந்து பாஜக மாதிரி தெரிகிறாரு. அதாவது நான் தான் முதல்ல சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் சகோதரர் அண்ணாமலை ஒரு வெற்றி பயணம், வேல் பயணம் பண்ணார். அதுக்கு முன்னால் இருந்த தலைவர் ஐயா எல் முருகன் அவர்களும் ஒரு வேல் யாத்திரை பண்ணார். ஸோ இப்போ மறைமுகமாக நம்மளுடைய விஜய் வந்து திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணியிருக்கு. இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, முருகன் வெற்றிக்குரிய கடவுள், அவன் துணையாக வந்து வெற்றியை கொடுப்பான்ங்கிறது நம்பிக்கை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சாலிகிராமம் அருகிலே இருக்கக்கூடிய வடபழனி முருகரை கும்பிட்டுருக்கலாங்க. இல்லைங்க, அப்படி இல்லைங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, முருகன் கோயில் எல்லா இடங்கள்லையுமே இருக்கலாம். திருமுருகாற்றுப்படையில் நக்கீர பெருமான் 6 படையை சொல்றாரு. அந்த 6 படையில ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு படைங்கிறது திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கு இருக்கிற மகிமை அப்படிங்கிறது மற்ற இடங்களுக்கு இல்லை. ஏன்னா கடற்கரையை ஒட்டி இருக்கிறதுனால. எப்பவுமே பாருங்க, கர்ம வினை தீரணும்னா கடல்ல குளிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ முருகனை பார்க்கறதுக்கு கடல்ல குளிச்சுட்டு நீங்க போனீங்க அப்படின்னா, நீங்க செய்த சகல தோஷமும் நிவர்த்தி அப்படிங்கிறது முருகனுடைய ஸ்தலத்திலேயே திருச்செந்தூருக்கு மட்டும்தான் அந்த பெருமை உண்டு. அதனால தான் எல்லாருமே அங்க போவாங்க. சூரனை வதம் செய்த இடம் அதானே? அதுதாங்க. அதாவது தீமைகளை ஒழித்து நன்மையை செய்வார் திருச்செந்தூர் முருகன். அதனால சூரனை வதம்
வதம் செய்த மாதிரி தான் இந்த தேர்தலா விஜய்க்கு? இல்லை அப்படி இல்லைங்க. அதாவது சூரனை வதம் செய்தது அப்படிங்கிறது என்னன்னா தீமையை ஒழித்து நன்மையை செய்யக்கூடியவர் ஆமா. அப்படிங்கிறது தான் மறைமுகமா சொல்லக்கூடியது. தீமை என்பதும் நன்மை என்பதும் நமக்குள்ளே இருக்கிறது. ம். அதனாலதான் அங்க ஒரு ஐதீகம் உண்டு. போனா கடல்ல குளிக்கணும், அதன் பிறகு நாழி கிணறுல குடிக்கணும். அது சித்தர்கள் உருவாக்கிய ஒரு கிணறு. அப்போ நீங்க கர்ம வினையை தீர்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய பாவம் போயிருச்சு. கடல்ல குளிச்சா பாவம் போயிருச்சு. நாழி கிணறுல குளிச்சுட்டு நீங்க தர்ஷனத்துக்கு உள்ள போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் சேர்ந்துருச்சு. அப்போ தீமையை ஒழித்து நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த திருச்செந்தூர் இருக்கிறதுனால பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் அந்த திருச்செந்தூரை நோக்கி போவாங்க. இது என்னைக்கு நேற்று இல்லை, பல ஆண்டு காலமா அப்படி நடந்துட்டு இருக்கு. அது மறைமுகமா போற தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, வெளியே தெரியாம. இப்போ எல்லாருமே வெளியே தெரிய ஆரம்பிச்சு, அதனால நமக்கு அது தெரிய ஆரம்பிச்சு. வந்து சீமான் கூட போனார் நாம் தமிழர். ஆமாங்க, எல்லாருமே போய் தாங்க ஆகணும். ஆமா, எல்லாருமே போய் தான் ஆகணும். ஆமா. குறிப்பா இவ விஜய் வந்து இப்ப போனதுல தான் ஒரு சர்ச்சையா இருக்குன்னு. இவ்வளவு நாள் விட்டுட்டு நீங்க சொன்ன மாதிரி இல்ல, அதுக்கு பல காரணங்கள். ஏன்னா செக்யூரிட்டி வந்து அவருக்கு ஜாஸ்தி வந்து கொடுக்கணும். ஏன்னா விஜய் போறாருன்னா அங்க நீங்க பார்த்துருப்பீங்க மக்கள் கூட்டம். இந்த மாதிரி இதுக்கு முன்னால எந்த தலைவர்களுக்கும் இப்படி இல்லை. ஏன்னா ரசிகர்கள் கூட்டம் அவர் சொல்லாம போனாலும் கூட அவர் வந்திருக்கிறாருன்னு அங்க தெரிஞ்சா சேர்ந்துருவாங்க. அது வந்து ஒரு பாதுகாப்பு இன்மையை ஏற்படுத்துங்கிறதுனாலதான் அவரும் தவிர்த்து வந்தார். அது இப்போ அதுக்கான சூழல் அமைஞ்சிருக்கு, போயிட்டு வந்தார். அரோகரா அரோகரா கேட்கிற இடத்துல தளபதி தளபதின்னு கேட்க ஆமா, ஆரம்பிச்சு விடிய காலையில. ஆமா, ரொம்ப இல்ல, இது வந்து மக்கள் மத்தியில பக்தியோட போறவங்க தளபதி பார்த்த பக்தி வந்து தளபதியா மாறிடுச்சு. இல்ல அது இந்த கவர்ச்சிங்கிறது எல்லா காலத்திலயுமே உண்டுங்க. எம்கேடி காலத்துல இருந்து அதை நிறைய சொல்லுவாங்க, இருக்கதான் செய்யும். நிறைய சொல்லுவாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆருக்கு இருந்த ஒரு ஒரு பேர் வந்து யாருக்குமே கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பக்தியை தாண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து ஆழ் மனதில் பதிந்த விஷயங்கள். அதனால அது நம்ம அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மனம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, முருகன் அங்கே தான் இப்போ போனாலும் பார்த்துக்கலாம், விஜயை பார்க்க முடியாதுல்ல. ஸோ அவர் வரும்போது தானே பார்க்கணும். ஸோ இப்படித்தான் வேறுபாடு பிரித்து பார்ப்பாங்க. முருகன் அங்கேயே தான் இருப்பார், நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். ஆனால் விஜய் சார் வந்து இன்னைக்கு வந்துட்டு போயிடுவாருல்ல. அப்போ இன்னைக்கு எது ப்ரியாரிட்டி? மக்கள் என்னைக்குமே பாருங்க ஃபியூச்சரை பார்க்கவே மாட்டாங்க. இன்னைக்கு எது நமக்கு வேணும், இன்னைக்கு எது கிடைக்கும், இன்னைக்கு எதை நாம அனுபவிக்கணும் அப்படிங்கிறதா அன்னன்னைக்கு நடக்கக்கூடியதை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ கண்ணில் பட்டதான் என்ன. சரிங்க. ஸோ முருகர் வழிபாட்டை பற்றி இப்போ என்ன சொல்ல வரீங்க? வருங்காலம் வந்து முருகர் ஆட்சி சித்தர் ஆட்சின்னு தான் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? வழிபாடு என்பதே ஒழுக்கத்தினுடைய அடிப்படை சார். அது முருக வழிபாடுன்னு இல்லை, அவரவருடைய இஷ்ட தெய்வங்கள் மாறலாம். ஸோ எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அடிப்படை ஒழுக்கம் தான் சார். நாம் செய்யக்கூடிய நன்மை தீமையை நாம் வணங்குகிற இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கு. எல்லா மதமும் அதை தான் சொல்லுது. அப்போ நாம் வணங்கக்கூடிய நம்முடைய தெய்வங்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கு. அதனால தப்பு செய்யக்கூடாது, நாம ஒழுக்கத்தோட கட்டுப்பாடோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படை தத்துவத்தை போதிக்கக்கூடிய இடங்கள் தான் ஆலயங்கள். அதனால எந்த சாமியை கும்பிட்டாலும் சரிங்க, ஒரு ஒழுக்கத்தை நாம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் பக்தியினுடைய மேன்மையான கருத்து. மிக்க நன்றி சார். நன்றி சார், நன்றி.